தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ரம், மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இந்த சனி வக்ரம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கர காலங்களில் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. 12ஆம் இடத்துல இருந்து தான் இந்த சனி பகவான் வக்ரமாகிறார். இது தசாபுத்தி ரீதியாக அப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், திருமண வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். அதாவது சனி பெயர்ச்சி ஆன பிறகு 7.5 சனி ஆரம்பித்த பிறகு, இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு இப்போ வக்ரமாகிறார். இந்த சனி இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து வக்ர காலங்களில் வரார். இந்த சனி பகவான் 138 நாட்கள் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் அப்படியே பின்னோக்கி போகிறார். இந்த 2 நட்சத்திரத்துலேயும் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில், அதாவது வக்ரமாகக்கூடிய காலத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல, அதாவது சனி பகவானுக்கு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 3, 7, 10 இந்த 3 இடங்களில் வக்ர கிரகங்கள் இருந்தால், இப்போ சனி பகவான் கூட இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்து வக்ர கிரகங்கள் இருக்கலாம். பொதுவாகவே வக்ர கிரகம் அப்படின்னாக்கா ராகு கேது, இந்த ராகு கேது இருக்கலாம். இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் நகரக்கூடிய இடம், அதாவது மீன ராசியில் ஒரு சில பேருக்கு 3, 4 கிரகங்கள் கூட இருக்கலாம். அந்த கிரகங்கள் என்ன காரகத்துவ அடிப்படையில் வருதோ அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். நல்லா இருந்துச்சு, சுபத்துவமாக இருந்துச்சுன்னா நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம். இதில் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது? இப்போ தசாபுத்தி படி பார்த்தோமானால், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இது 7 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடம் இல்லைனா 6 மாதம் கூட இருக்கலாம் இருப்பு, தசாபுத்தி இருப்பு. இது மாதிரி 6 மாதம், 5 மாதம், 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பரணி நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நான் 5 வருடம் நான் தசாபுத்தி இருப்புகள் எடுக்கிறேன். 5 + 20 சுக்கரதசை, அதன் பிறகு 20 வருஷம் சுக்கரதசை அப்படின்னா 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை நடைமுறைக்கு வரும். இப்போ சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 16 வயசுலேருந்து நான் 95 வயசு வரைக்கும் சொல்லுவேன். இப்போ 16 வயசில் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இந்த சனி வக்ரம்? 16 வயசுலேருந்து 22, 24 வயசு வரைக்கும் கூட படிக்கிற காலகட்டங்கள். நிறைய பேர் மேல் படிப்புக்காக 24, 25 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. ஒரு சில பேர் 29 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த சனி பகவான் 7.5 சனி, அதை நம்ம எடுத்துக்கணும் மெயினாக. சுக்கிரதசை ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பெரிய கெடுபலன்களை இந்த ராசிக்கு தரமாட்டார். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவுடன் இல்லைனா கேதுவோடு சேர்ந்து தசா பண்ணக்கூடிய காலத்தில் இப்போ 7.5 சனி வருது இல்லையா? அந்த 7.5 சனியில் குறிப்பாக இந்த வக்கர காலங்களில் ஒரு சில மாற்றங்களை கொடுப்பார். படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுப்பார். அந்த தடைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு, ஒன்றும் பிரச்சனை வராது அந்தளவுக்கு. இருந்தாலும் சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. படிக்கிற காலகட்டத்தில் அதிகப்படியான முயற்சி எடுத்து படிங்க. படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வருவேன். எல்லா வீடியோலையும் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்லுவேன். பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு படிப்பில் தடை பண்ணி விட்டுரும். இந்த சனி தான் பண்ணுறது எல்லாமே. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். எந்தெந்த காலகட்டத்திலலாம், அதாவது ஒரு 60 வயசில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டிங்கன்னா தெரியும் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன தடைகளை கொடுத்தது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுத்தது, அதெல்லாம் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசை சரியில்லைனாக்கா உடனே இங்கே ஒரு பிரச்சனை கொடுக்கும். என்ன பிரச்சனை கொடுக்குனாக்கா படிப்பு தடை பண்ணி விட்டுரும். படிப்பில் கெட்ட பேர் எடுக்க வைக்கும். இன்னொன்று தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் இது மாதிரிலாம் கொடுத்து உங்களை படிப்புலேருந்து விலகியே இருக்க வைக்கும்.
படிப்பில் அது தடம் தான் எடுத்துக்கணும். படிப்பு வந்து சரியாக வராமல் எடுக்கிறது. இன்னொன்று வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா லவ் என்னை பொறுத்த வரைக்கும் அது பேட் டைம்னு தான் சொல்லுவேன். இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க வைக்கும். அதுலேருந்து படிப்புலேருந்து விலகி உங்களை தூரம் போக வச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பீங்க. அதனால் படிக்கிற காலகட்டங்களில் இது மாதிரி தவறான வழியில் போகாமல், இந்த லவ் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் படிக்கிறதுல மட்டுமே நீங்கள் குறியாக இருந்தீங்கன்னாக்கா, அதாவது 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் படிக்கிறது, அதாவது 16 வயசுலேருந்து 22 24 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிட்டிங்கனாக்கா, பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே பொதுவாக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி நான் இதை சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்னொன்று, இந்த படிக்கிற காலகட்டத்தில் நிறைய தடையாக இருக்குன்னா அதிகபட்சமான நீங்கள் முயற்சிகளை பண்ணி படிங்க. படிப்புங்கிறது சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள், அதாவது ஒரு சில கிரகங்கள்னால் பாவ கிரகங்கள், சனிக்கு பகை கிரகங்கள் இல்லைன்னாக்கா படிப்பில் பெருசாக தடைகளை கொடுக்காது. அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் போடணும். இப்போ 22 வயசுக்கு மேலே எப்படி இருக்கும், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்கர காலம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். படிப்பு உங்களுக்கு வேலை இல்லைனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தீங்க, சரியான வேலை அமையல, இப்போ வேலை அமையும். ஏதோ ஒரு மாற்றங்களை நீங்கள் தேடி போகலாம். 7.5 சனியில் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 25ல் 7.5 சனி ஆரம்பித்தது உங்களுக்கு. யாராருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் இங்கே இருக்கிறத விட வெளிநாடு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், வெளிநாடு அப்படிங்கிறத விட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் அதிகமாக கிடைக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குது, அந்த வேலையை தேடி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. அதிகபட்சமான முயற்சிகளை பண்ணுங்கள். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சூரிய தசை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கா 7.5 சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பு, அதாவது சுபகிரக நட்சத்திரம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வக்ர காலங்களில் கூட நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, இடமாற்றங்கள் கிடைக்கிறதோ, வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேலையில் ஒரு சிக்கல் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சூரியன் சரியில்லை. அதாவது 26 வயசுலேருந்து என்னோட கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து 22 வயசில் கூட இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஆரம்பிக்கலாம். 22 23 கூட ஆரம்பிக்கும். எந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரிய தசை வந்தாலும் சரி, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்ற பட்சத்தில் சனி வக்கர காலங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், நிறைய மனப்பதட்டங்களை கொடுக்கும். இப்போ ஒரு பதட்டமாக தான் இருப்பீங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானும் சரியில்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவானும் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. ஒரு வேலையில் இருக்கிறீங்கனாக்கா பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்துங்க. இந்த சனி வக்கர காலத்தில் பொதுவாகவே சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரம், அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். இது எல்லா தசைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 நட்சத்திரத்தில் வராருனாக்கா, இந்த 2 நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் இப்போ வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இதுக்கு முன்னாடி 2025லேருந்து இல்லைனா 24லேருந்தே வேலை பிரச்சனை போயிருக்கும். 25லேருந்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 24லேருந்து வேலை பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சி வேலை மாற்றங்கள் வந்துடுச்சு. அந்த வேலை மாற்றங்கள் கூட சரியான வேலை இல்லை, எனக்கு வந்து சரியாக அமையலை அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க. அது எல்லாமே மாறும். ஆனால் 25லேருந்து யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனைகள் இருக்கோ, அதாவது 25 சனிப்பயிற்சியில் சனிப்பயிற்சிக்கு பிறகு யாராருக்கெல்லாம் வேலை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கோ, இப்போ சனி வக்கர காலத்தில் வேலை ப்ராப்ளம் கன்ஃபார்மாக உண்டு, வேலை மாற்றங்களை கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சனி வக்கர காலத்தில் ஒரு வேலை போச்சுன்னா உடனே வேலை கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னென்னாக்கா, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா 7.5 சனியில் தான் ரொம்ப அழுத்தம் அதிகமாகும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்போ திருமணம் பண்ணுற, எப்போ கல்யாணம் ஏதாவது ஒன்று கேட்டுனே இருப்பாங்க. சொந்தம் பந்தம் நட்பு எல்லாமே சுற்றி இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, வயசாகுது, அதாவது இதாவது, இல்லைனாக்கா வேற ஒருத்தருக்கு நல்ல திருமணம் நடந்திருக்கும், அதை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு மன உளைச்சல்கள் கொடுக்குது, சரியான வரன் அமையலை அப்படின்னாக்கா தாராளமாக இந்த திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ சனி வகர காலத்துலேயும் பாசிட்டிவாக நடக்கும்.
இப்போ திருமணம் டக்குன்னு ஒரு சில பேருக்கு கூடி வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் தடைப்படும். அந்த தடைப்பட்டுதுனாக்கா கொஞ்சம் தள்ளி வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா, ஏன்னா விரய சனியில் இருக்கும்போது தாராளமாக திருமணத்தை கொடுப்பார். இந்த வக்கரமாகக்கூடிய காலத்திலையும் சரி, வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்திலையும் சரி, உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருவார். நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ஏன்னா யாராருக்கெல்லாம் திருமணத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னாக்கா, என்னோட கணக்குப்படி நான் எடுக்கிறேன்னாக்கா 25லேருந்து 31 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இது திருமணத்துக்கு உண்டான காலம். நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் வந்து சூரியன் நீசமாக இருக்கக்கூடியவர்கள், சூரியன் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோட செவ்வாய் சுக்கிரன் குரு சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் திருமணத்தை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். சனி வக்ரமாகறாரு கொடுப்பாரு, இல்லை சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது கொடுப்பாரு. நம்ம எல்லாமே நிறைய சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இன்னொன்று நிறைய பொருத்தங்களை பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பொருந்தி வந்தால் மட்டும் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் விஷயத்தை நிறைய வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் பெண் வீட்டார் அப்படின்னாக்கா ஆண் வீட்டாரோட நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தாலே போதும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சாலும் அது பிரச்சனைகள் நிறைய ஆகும். இங்கே வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண்ணிட்டேன் சார், தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறையா வருது. இன்னொன்று லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க. இதில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறதோ இல்லை தொழில் செய்யக்கூடிய காலத்தில் இருக்கிறவங்க வந்து தொழிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது நல்லது பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவ் கூட சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மெயினாக தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும் இந்த காலகட்டம். மற்றபடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா இப்போ அரசாங்க வேலை கிடைக்கிறதோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற உயர் பதவிகள் கிடைக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, நல்ல பேரு புகழ் கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. இப்போ சூரியன் நல்லது செய்யும், சனி பகவான் கெடுதல் பண்ணும் வக்கர காலங்களில். இப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து 3-4 கிரகங்கள் இருக்கலாம். இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சில 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கலாம். அது லக்னத்துக்கு யோகம் செய்யாத கிரகங்களாக இருக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நிறைய கெட்ட பேர் எடுக்கிறது, இது மாதிரி வந்து வேலையில் பிரச்சனை வர்றது, தொழிலில் பிரச்சனை வர்றது, மணி லாக் ஆகிறது, இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவுமே வந்து இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கிறதுனால தான் இது நெகட்டிவாக நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது. 7.5 சனி இல்லைன்னா நான் இந்த பற்றி நான் சொல்லவே போகிறதில்ல. 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை, சந்திரன். இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ராசிக்கு 4ஆம் அதிபதி. சந்திர பகவான் யாராருக்கெல்லாம் வந்து தசை நடக்குதோ 31 to 41 என்னோட கணக்குப்படி 2 வருஷம் முன்ன பெண்ண வரலாம். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார், அந்த சந்திரனோட வீட்டில் இப்போ குரு இருக்கிறார். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனை, அப்படி இல்லைனாக்கா செவ்வாய் பரிவர்த்தனை. இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு சில பேருக்கு நீசமாக இருப்பார், அது கடகராசியில். இப்போ கடகராசியில் இருக்கும்போது இப்போ சந்திரன் வந்து மேஷராசியில் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையானவங்களுக்கு வேலை ப்ராப்ளம் வந்து வேலை கிடைக்கும் இந்த சனி வகர காலத்தில். ஏற்கனவே வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இப்போ வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை போனாலும் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். ஏன்னா 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல வேலை, இந்த வேலையை விட இன்னும் சூப்பரான வேலைலாம் கிடைக்கும் இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமண வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த செவ்வாய் நீசமாய் பரிவர்த்தனையானா, சனி பரிவர்த்தனையானா உங்கள் சுய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. எதையுமே எடுத்து கவுத்துன்னு பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரிவுகளை கொடுக்கறது பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பேச வச்சிரும், அதிகமாக கொடுமை பண்ண வைக்கும், அதிகமாக வார்த்தைகள் வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது எப்பவுமே வந்து நமக்கு சேராது அப்படின்ட்டு போயிட்டு டைவர்ஸ் கேட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி விலகிடுறாங்க. திரும்ப சேரத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அது மாதிரி பிரியத்துக்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது தான். அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது திருமண வாழ்க்கையில். ஏன்னா சந்திரதசை ஒரு சில பேருக்கு வந்து அந்த பரிவர்த்தனை பற்றி சொல்கிறதுனால தான் நான் திருமண வாழ்க்கை பற்றி நிறைய சொல்கிறேன். இன்னொன்று வந்து ராகு கேதுவோட செவ்வாய் சேர்ந்தவர்கள், சுக்கிரன் சேர்ந்தவர்கள், குரு சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் இந்த வக்கர காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை வந்து நம்ம வட்டிக்கு விடுறது பணம் எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவுமே வந்து உழைப்பு இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வராது. இந்த 7.5 சனியில் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து செலவுகள் நிறைய இருக்கும், குழந்தைகளால் செலவு, அது மாதிரி குழந்தைகளால் ஒரு நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இடம் வாங்குறது விற்கிறது யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது சம்மந்தமான ப்ராப்ளம் இப்போ தீர்வுக்கு வரும்.
ஒரு இடம் விற்றுட்டு ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேசலாம், அதுக்கு உண்டான டைம் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையும் நீங்கள் வேலையிலையும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது மட்டும்தான் அந்த சந்திர தசையில் 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி தசை. இப்போ சந்திர தசைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் செவ்வாய் தசைக்கு வந்து 8ஆம் அதிபதி தசை இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட் வைக்கும் அந்த சனி இந்த வக்கரமாகக்கூடிய காலத்தில். ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாகலை. சனி பகவான் சொந்த நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறாரு, ரேவதி நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறாரு. இப்போ 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரமாகும் போது ஒரு சில கடன் அமைப்பு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்குறது கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க. மணி லாக் ஆகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துட்டிங்கனாவே போதும். யாராவது பணம் கேட்டாங்கனாக்கா எனக்கு நேரம் சரியில்லைங்க, 7.5 சனி போயிட்டுருக்கு, ஏதோ வருமானம்லாம் ரொம்ப குறைபாடாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கிற வழி பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக பண்ணும். ஏன்னா ஒரு நட்பை பிரித்து விடும். இன்னொன்று வந்து சொந்த பந்தங்கள்லாம் நிறைய விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறதோ இது மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுனாக்கா இப்போ பூர்த்தி ஆகும். அதாவது ரொம்ப நாளாக அந்த வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒன்று ஒரு முயற்சி பண்ணிகிட்டே வருவீங்க. ஒரு இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும் அப்படின்ட்டு, இல்லை வீடு கட்டியிருப்பீங்க, அது குறையா நின்றுட்டுருக்கோம், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டங்களில். 8ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை பாருங்கள். மெயின் பேச்சுவார்த்தைங்கிறதே அதிகமாக வச்சுக்கக்கூடாது. அதாவது நல்ல பாசிட்டிவாக பேசுங்க, தப்பு இல்லை. சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன் ராகு தசையை பற்றி நான் நிறைய சொல்கிறேன்னாக்கா, இது வக்ர கிரகம். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க. ஆனால் அதை பற்றி சொல்லலை செவ்வாய் தசையில். ஆனால் ராகு பொதுவாகவே வந்து வக்ர கிரகம். இந்த வக்ர கிரகத்தோட தசை நடக்கும்போது இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார். எப்படியும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தால், அதாவது ரிஷபத்தில் ஒரு சில பேருக்கு ராகு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தனுசில் ராகு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கன்னியா ராசியில் ராகு இருக்கும். இந்த 3 இடங்களில் இன்னொன்று மீன ராசியில் ராகு இருக்காருன்னு வச்சிங்களேன், நீங்கள் சொல்லவே தேவையில்ல. வேலை செய்கிறீங்களா, அந்த வேலையில் பிரச்சனைகள் கன்ஃபார்மாக உண்டு. வேலையில் மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. வேலையில் விட்டு போகலாமா இல்லை வேறு எதனா வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். எதுலேருந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா 25லேருந்து போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எப்போ சனி வந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும். வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கல், மேலதிகாரிகள் மாறுறது, இடம் மாற்றங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருக்கிறது, இது மாதிரி வேலை ரீதியாக ஒரு சில சிக்கல்களை கொடுத்துட்டே வந்திருக்கோம். அப்போ இந்த சனி வக்கரமாகும்போது ராகு சனி பார்வையில் மாட்டினாலோ அப்படி இல்லை இந்த வக்கரகிரகத்தில், இந்த வக்கரகிரகத்தோட தசையில் நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனைகள் வரும். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே வந்து இப்போ ரிஷபராசின்னு சொல்லிட்டேன், அது சுக்கரனோட வீடு. கன்னியா ராசி புதனோட வீடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனுசு வந்து குருவோட வீடு, மீனமும் குருவோட வீடு. இந்த 4 இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஆட்டம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும், இல்லை இதுக்கப்புறம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எதுவுமே வேலையில் கொஞ்சம் உஷாரான்ட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலையும் அதே மாதிரி தான். வேலை தொழில் ரெண்டுமே ஒன்று தான். வருமான குறைபாடுகள் இல்லை பணம் நிலுவையில் நிற்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியனோட வீடு, சந்திரனோட வீடு, செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணும்போது அந்த தசை நடத்தக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால், இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி தான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் சுபகிரக தசையாக இருந்தால் வேலையிலேருந்து ஒரு மாதிரி இன்னொரு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இருக்கிற இடத்துலேருந்து. ஒரு கம்பெனி மாறுதல், அதாவது வந்து ஒரு சாப்டர் மாறுவாங்க இல்லையா, இந்த ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கு முடிஞ்சு இன்னொரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் அதே கம்பெனியில் மாற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வரலாம். வெளிநாட்டிலேருந்து விசா முடிஞ்சு இங்கே வர்றது, இப்போ விசா முடிஞ்சிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல்லாம் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 மாதம் இப்படி தான் இருக்கும். அதாவது 138 நாட்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லே போகும். எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. கடன் வாங்கல் கொடுக்கல் அது கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருப்பாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க, வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள், ஏதோ மருத்துவ செலவுகள் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம். மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ 7.5 சனி
இப்போ 7.5 சனி நடக்குது, சனி வக்ரமாகறாருனாக்கா உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி விடுதலை ஓரளவுக்கு அந்த சனியோட தாக்கம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னாக்கா சனி பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா அந்த பணம்லாம் இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசைக்கு சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். ஏன் குரு தசைக்கு நான் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, சனி வக்கரமானா கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இதுக்கு முன்னாடி 2024 ஒரு சில பேருக்கு இருந்தது. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருந்தார், அப்போ குரு சம்மந்தப்பட்டது. இப்போ ரேவதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம். இன்னொன்று நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா சிறப்பு. கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பணப்பற்றாக்குறை இந்த காலகட்டங்களில் வரலாம் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு, விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு, யாருக்காவது வீட்டில் திருமணம் நடக்கலை, இல்லை குழந்தை பிறக்கலை அப்படின்னாக்கா இது மாதிரி எதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த குரு தசையில் வக்கர காலங்கள், சனியோட வக்கர காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். குரு தசையில் நல்லாவே எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குரு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, இப்போ கோச்சார ரீதியாக நல்ல உச்ச வீட்டில் இருக்கார் கடகராசியில், அது சிறப்பு தான். 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள். இடம் வாங்குறதோ விற்கிறதோ இல்லை சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இது பின்னாடி வரக்கூடிய சனி தசை நிறைய பேசலாம் சனி தசையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கர்மக்காரகன், நீதிமான். ஒரு நீதிமன்றத்தில் கூட அவ்வளோ கரெக்டாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான தீர்ப்பை இந்த கரெக்டாக அந்த சனி தசைங்கிறது கொடுக்கும், எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஷராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லிக்கிட்டா கூட, தொழில்காரகன் சொல்லிக்கிட்டா கூட, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லிக்கிட்டா கூட, மெயினாக இது நல்ல ஒரு இது. அதாவது இந்த காலகட்டங்களில் வர தசை பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. குழந்தைக்கு என்ன ஒரு மனநிலை கொடுக்குமோ, குழந்தைக்கு எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அது மாதிரியான சந்தோஷங்களை கொடுக்கும். ஏன்னா ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 10-11 வயசுக்குள்ளே ஒரு 7.5 வருது, இல்லை சனி தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு குழந்தை தன்மை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான தன்மை தான் இந்த காலகட்டங்களில் இருக்கும். மனநிலையே அப்படி தான் இருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.